கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை எனக்கு வெளிப்படுத்திய தேவனுடைய கிருபைக்கு நன்றியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என சங்கீதம் 19:14 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் செய்த நன்மைகளை நன்றிகளாக வெளிப்படுத்தும் போது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்கிறது வேதாகமம். விசுவாசத்தோடு கூடிய இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் ஒலிக்கின்ற இடங்களில் எல்லாம் தேவனுடைய மகிமை சாட்சியாக வெளிப்பட ஜெபிக்கின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் சந்தோஷமான சூழ்நிலைகளும் வியாபார வெற்றியும் திருமணங்களும் குழந்தை பேரும் தேவஞானத்தோடு கூடிய கல்வியும் பாதுகாப்பான பிரயாணங்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய ஆவியின் கனிகள் நிறைந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற்றிட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கின்றேன். தேவ கிருபையில் நிறைந்து வாழும் விஜயலட்சுமி ஸ்டீவன். அப்பா பிதாவே ஸ்தோத்ரம், என் ஆத்துமனேசரே ஸ்தோத்ரம், ஜீவ ஒளியே ஸ்தோத்ரம், கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்ரம், இரக்கங்களின் இருப்பிடமே ஸ்தோத்ரம், ராஜாதி ராஜனே ஸ்தோத்ரம், சமாதான கர்த்தரே ஸ்தோத்ரம், சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்ரம், கண்மலையிலும் உயர்ந்தவரே ஸ்தோத்ரம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே ஸ்தோத்ரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாள் முழுதும் நம்முடைய வேலையில் அவரோடு இணைந்து நடக்கும்படியாக இந்த நேரத்துல கூட ஒரு பாடல் ஒன்றின் மூலமாக நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். செய்த நன்மை நினைக்கிறே, நன்றியோடு துதிக்கிறே. செய்த நன்மை நினைக்கிறே, நன்றியோடு துதிக்கிறே. தடுமாறும் நேரம் தாங்கி நீர் நன்றி, தடுமாறும் நேரம் தாங்கி நீர் நன்றி. பலனிழந்த நேரம் பலன் தந்தீர் நன்றி, பலனிழந்த நேரம் பலன் தந்தீர் நன்றி. செய்த நன்மை நினைக்கிறே, நன்றியோடு துதிக்கிறே. உதவியற்ற நேரம் உதவி நீர் நன்றி, உதவியற்ற நேரம் உதவி நீர் நன்றி. உள்ளம் உடைந்த நேரம் தேற்றி நீர் நன்றி, உள்ளம் உடைந்த நேரம் தேற்றி நீர் நன்றி. செய்த நன்மை நினைக்கிறே, நன்றியோடு துதிக்கிறே.
இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உன்னை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆண்டவருடைய வேதம் இவ்வாறாக சொல்கிறது. தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. அநேக முறை நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு காரணத்தை நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். இதனாலதான் நான் இப்படி பண்ணேன், இந்த சூழ்நிலையினால இந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா சவுல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. ஆண்டவரோட பார்வை தன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த உணர்வு அவங்களுக்கு இருந்த போதும் கூட என்ன செஞ்சாங்க? நான் அவருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். எப்படின்னா அமலேக்கியரை ஆண்டவர் முற்றிலுமா அழித்து விட, அவங்களோட பொருளோ எதுவோ நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாங்க? நலமானதை தப்பு விட்டு இழப்பமானது ஒன்றுக்கு ஆகாது, இது யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற மிருகங்களை எல்லாம் என்ன செஞ்சாரு? அவர் கொன்று போட்டாரு. இப்போ சாமுவேல் கேட்கும்போது சொல்றாரு, நீங்க சொன்ன உங்களுடைய தேவனாய கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவருக்கு தெரியும் ஆண்டவர் சொன்ன அந்த முற்றிலுமான அந்த வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியாம பாதி கீழ்ப்படிஞ்சாங்க இல்லையா? அதனாலதான் தாவீது ராஜா இப்பாடி சொல்லுவாரு, மறைவான குற்றங்களுக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்னு ஆண்டவர் சொல்றாங்க. பாவம் தெரிஞ்சோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னா இன்னொரு தருணம் நம்முடைய வாழ்க்கையில அது கிடைக்காது. ஆண்டவர் உணர்த்தும் பொழுதே அறுத்து விடுறது மாத்திரம் இல்ல, அதை விட்டு விடணும். தொடர்ந்து திருப்பி திருப்பி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய மன்னிப்பை அவர் நமக்கு தரமாட்டாரு. அதனாலதான் ஆண்டவரிடத்துல வேதம் இவ்வாறாக சொல்கிறது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு சில நேரம் அவருடைய இன்னதென்று நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய சொந்த விருப்பத்தையும் அதனோடு நம்ம கலந்து என்ன செய்யறோம்? பாதி ஆண்டவருடைய விருப்பம், பாதி நம்முடைய விருப்பம், ரெண்டையும் சேர்ந்து நம்ம செய்வோம். அப்படி செய்யறதும் அது ஒரு கீழ்ப்படியாமதான். இப்போ நமக்கு பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. கீழ்ப்படிகிறதுலயே நம்ம பாதி நம்ம விருப்பத்தை செஞ்சுட்டு, ஆண்டவரே உங்க விருப்பத்தை நான் கீழ்ப்படிஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள அவர் மாட்டார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த மாதிரி நிறைய தருணங்களை நமக்கு தெரியும், முழுமையாக ஆண்டவருக்கு இப்படிதான் நம்ம கீழ்ப்படியணும்னு தெரியும். ஆனா அந்த கீழ்ப்படியணுங்கிற அந்த சூழ்நிலையை நம்ம மறந்து பாதி நம்மளுடைய சுய இஷ்டத்தை கலந்து அந்த வேலையை நம்ம செஞ்சிடறோம். அப்படி செய்யறதுனால இன்னைக்கு ஒருவேளை நம்ம பாவத்தினால நம்முடைய வாழ்க்கையில அநேக நன்மையான தருணங்களை, நன்மையான சூழ்நிலைகளை நம்ம இழந்து போய் நம்ம நிற்கிறோமா? நம்ம யோசித்து ஆண்டவருக்கு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு பாவத்தினால நமக்கே தெரியாது சில நேரம் என்ன ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் என்ன செய்யறாரு? நம்ம கஷ்டப்படும் போது அவர் அதைய அற்பமா நினைக்கிறது இல்ல, அதை உணர்வடைய பண்ணுவாரு. இதனாலதான் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நமக்கு உணர்த்துவாரு. இந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியா அவர் வருவாரு. எப்படி அவங்க படகுல சீசர்கள் போகும்போது தண்டு வலிச்சு அவங்க சோர்ந்து போய் கை வலிச்சு தண்டு வலிக்கு அவங்க கஷ்டப்படுற பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே அவங்களை நோக்கி கடந்து வந்தாராம். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சில சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியாம நம்ம தவிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பை நிமித்து என்ன செய்யறாங்க? அவங்க நம்மை காப்பாற்றும்படியா ஆண்டவர் செய்யறாரு. லோத்தோட குடும்ப சோதம் குமாரை விட்டு வெளியேறக்கு லேட் பண்ணப்பா ஆண்டவர் அவங்க மேல் வைத்த அந்த இரக்கத்தினால அவங்க கைய பிடிச்சு என்ன செஞ்சாங்க? வெளியே கொண்டு வந்தாங்களா? அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நம்ம மேல் வைச்ச அந்த அன்பின் நிமித்தம் என்ன செய்யறாரு? இன்னைக்கு பாவங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தினாருன்னு சொன்னா, இந்தந்த காரியங்கள் எனக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அதற்கு உடனாக கீழ்ப்படிந்து அந்த பாவங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பை பெற்று நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை
சூழ்நிலையில டாக்டருங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இந்த உணவெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது. இது உங்க ஜீவனுக்கு நஷ்டம் வந்துருன்னு ஆண்டவர் அவங்க டாக்டருங்க சொல்லும் பொழுது, அதை கடைசி வரைக்கும் நம்ம கீழ்ப்படியறல. இந்த நமக்கு எவ்வளவுதான் அது பிடிச்சிருந்தாலும் அத நம்ம சாப்பிட மாட்டோம். ஐயோ! டாக்டர் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டீன்னா இவ்வளவுதான் உன் ஆயுசு நாள் குறைஞ்சிரும். இவ்வளவுதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்கங்கறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோம். அப்ப தேவன் நமக்கு நித்தியமாய் நம்ம அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சொல்கிற அந்த பரிசுத்தமான வார்த்தைகள் நமக்கு நன்மை உண்டாகறதுக்கு என்ன செய்றாரு, இந்த ஜீவ வசனங்களுக்கு அவர் கீழ்ப்படியும்படியா ஆண்டவர் சொல்றாங்க. அதுக்கு கீழ்ப்படியும்படியான இருதயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் நிச்சயமாக அவர் நமக்கு செய்வாரு. சரிங்களா? டிஎல் மூடி வந்து தன்னுடைய நண்பருக்காக தன்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா அவங்க நண்பர் வந்து என்ன செய்யல, அவங்க அந்த ரட்சிப்புக்குள்ள அவங்க கடந்தே வரலையாம். ஆனா அவர் இறந்து அன்னைக்கு அவர் அடக்கம் பண்ற அந்த அன்னைக்குதான் அந்த நண்பர் வந்து மனம் திருந்தி தனக்காக அது இவ்வளவு உயிருக்கிற வரைக்கும் ஜெபிச்ச அந்த நண்பருடைய அடக்க ஆராதனையில தான் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டாராம். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத ஆண்டவருடைய அன்பை உணராதவங்க இருந்தா அவங்களுக்காக நீங்க நிச்சயமா தொடர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவர் ஒரு நாள் சந்திப்பார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில அவங்க ரட்சிக்கு அடைஞ்சாங்க, ஆண்டவருடைய அன்பை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கண்கள் காணாமல் போனாலும் நித்தியத்துல ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அவர்களை சந்திக்கும்படியா ஆண்டவர் செய்வாங்க. அதனால அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம ஒரு நாளும் நம்ம விட்டு விடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கிறோம்னு சொன்னா, ரட்சிப்படையாத நம்முடைய குடும்பத்தினருக்காக அவர்களும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாக, அதாவது திறவுண்ட வாசல் அடைபடும் முன் 2 காலத்துக்குள்ள ஆண்டவர் ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய கிருபையை உதாசனப்படுத்தாம இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுது. உலக காரியங்களுக்காக நம்ம நேரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை நம்ம உணராம போயிருவோம். நம்ம எல்லாமே சரியா இருக்கும் பொழுது அவருடைய வேலையை நம்ம செய்யுவோம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு தேவையே இல்ல அப்படின்றவாரு. அவரு நம்ம ஒரு வேலையை அவரோட வேலையை நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம ஒதுக்கும்போது யாரை கொண்டு வேணாலும் அவர் அந்த வேலையை அவர் செய்து முடிப்பார். அதனால தேவன் உங்க கையில கொடுக்கிற அந்த காரியங்களுக்கு உண்மையோட உத்தம இருதயத்தோட நீங்க அதை செய்யுங்க. சரி, இன்னைக்கு இந்த நாள்ல கூட இன்னொரு ஒரு பயனுள்ள குறிப்பாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா, இந்த கஷ்டம்லாம் எனக்கு இந்த மழை காலங்கள்ல இருக்குது, எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்ப நாமே தான் உணர்ந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த உதவிகளை செய்யணும் இல்லையா? இப்ப சிறு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சளியினால அவதிப்படுறாங்கன்னா, அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து கொஞ்சம் சூடு பண்ணி, அதுல அந்த கற்பூரம் போட்டு சூடு பண்ணி அந்த எண்ணெய அந்த நெஞ்சு பகுதி இதுல எல்லாம் வந்து அந்த குழந்தைகளுக்கு தடவும் பொழுது, பிள்ளைகள் வந்து மூச்சு சுவாசம் அவங்களுக்கு வந்து நல்லா சீராக இருக்கும். அவங்க நிம்மதியாக அவங்க தூங்கி எழுந்திருப்பாங்க. இப்ப இது செய்யும்போது அந்த சளியெல்லாம் கரைஞ்சு பிள்ளைங்களுக்கு இந்த சளியினால் ஏற்பட்ட எல்லா கஷ்டங்களும் அது குறையும். ஏன்னா இப்பலாம் நம்ம அதிகமா உடனே என்ன செய்வோம், விக்ஸ் அப்புறம் அந்த மூக்குல வர டிராப்ஸ் எல்லாம் நம்ம விடுவோம் இல்லையா? அதெல்லாம் தேவையே இல்ல. இதை செய்யும் பொழுதே அந்த பிள்ளைகள் வந்து பூரண அவங்களுக்கு விடுதலையோட அவங்க தூங்குவாங்க. இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். இது வீட்லயே நம்ம வந்து ஈஸியா செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த மழை காலங்கள்ல நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு பூரண சுகத்தை இது தரும். சரி, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. சரியா? அன்பு தகப்பனே, உங்களுக்கு நன்றி. இந்த நாள்ல கூட நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து எங்க பாவங்கள் எதுவா இருந்தாலும் உம்மிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்களுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன். மீண்டும் இன்னொரு இனி காலை வேளையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன்.